உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். எப்பொழுதும் கிடைக்கிற மனிதனுக்கு மதிப்பு அதிகமா அல்லது எப்பொழுதாவது தேவைக்கு கிடைக்கிற மனிதனுக்கு மதிப்பு அதிகமா? ஆனா நிறைய பேர் இந்த விஷயத்தை யோசிச்சிருக்கவே மாட்டாங்கங்க. எப்பொழுதும் ஒரு பொருள் சாதாரணமா கிடைச்சிட்டே இருந்தா அதோட மதிப்பு படிப்படியா குறைஞ்சிடும். ஆனா ஒரு பொருள் எப்பொழுதாவது தேவைக்கு மட்டும் அரிதா கிடைச்சிட்டே இருந்தா அதோட மதிப்பு எப்பொழுதும் உயர்வா தாங்க இருக்கும். அதற்கு தாங்க டிமாண்ட் அதிகம். இத போலதாங்க மனிதர்களும். நாம எப்பொழுதும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டே இருந்தா அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தலையாட்டிட்டே இருந்தா நம்முடைய மதிப்பும் படிப்படியா குறைஞ்சிடுங்க. நாம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா நமக்கு மிஞ்சியது என்னமோ ஏமாற்றமும் அவமதிப்பும் தாங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும் நாம யாருக்காவது ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம அவங்களுக்கு தேவை பொருளா கன்வீனியன்ஸ் பொருளா மாறிடுவோமே தவிர நாம ஒரு மதிப்புள்ள மனிதரா மாறவே முடியாதுங்க. பல பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லோருக்கும் நல்லவங்களா இருந்தா நம்மள நல்லவங்க அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க மிக எளிதா எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும்போது மனிதர்கள் உங்களை மிக லெகுவாக கடந்து போயிடுவாங்க அல்லது சுரண்டுவாங்க அப்படின்னு உளவியல் சொல்லுது. வைரம் மிக அரிதாக கிடைக்கிறதுனால அதோட மதிப்பு உயர்வா இருக்கு. காற்று எப்பொழுதும் கிடைக்கிறதுனால நாம அதோட மதிப்பை உணர்றதே இல்லைங்க. மனித உறவு முறையும் இப்படித்தாங்க. அளவான அன்பு உறவை வளர்க்கும், அளவுக்கு மீறிய அன்பு மதிப்பை குறைக்கும். இன்றைக்கு நாம இந்த காணொலியில நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எல்லை கோட பவுண்டரிய அமைச்சுக்கிறது மூலமா எவ்வாறு இந்த உலகம் நம்மள மதிக்க தொடங்குகிறது அப்படிங்கிறதையும், ஏன் இந்த உலகம் சில மனிதர்களை மதிக்கின்றது, ஏன் சில மனிதர்களை பயன்படுத்திவிட்டு கடந்து செல்கின்றது அப்படிங்கிறதையும் ஒரு 4 உளவியல் ரகசியங்கள் மூலமா தாங்க பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. இப்ப நாம ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறது த காஸ்ட் ஆஃப் இன்ஃபினிட் சக்சஸ், அதாவது எல்லையற்று கிடைக்கும் தன்மையின் ஆபத்து. இப்போ ஒரு வீட்டுக்கு ஏன் தெரியுமா கதவு வைக்கிறோம்? ஏன்னா எல்லோரும் எந்த நேரமும் எப்பொழுதும் வந்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக. இத போலதாங்க நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கைக்கும் கதவே வைக்கிறது இல்ல. இதத்தாங்க உளவியல்ல எல்லை கோடுகள் அற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. இது மனித உறவு முறைகளுக்கும் பொருந்துங்க. இதத்தாங்க உளவியல்ல அவைலபிலிட்டி ஹரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு பொருள் அல்லது மனிதன் அதிகப்படியா கிடைச்சிட்டே இருந்தா அதோட மதிப்பை அடுத்தவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதோட மதிப்பு நம்ம மூளைக்கு மிக குறைவாதாங்க தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல எப்பொழுதும் கிடைக்கிற பொருளுக்கு மதிப்பு குறைவு, எப்பொழுதாவது கிடைக்கிற பொருளுக்கு தாங்க விலை அதிகம். இத போலதாங்க உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நேரமும் எப்பொழுதும் அடுத்தவங்களுக்கு ஆல்வேஸ் அவைலபிளா இருந்தா உங்களுடைய மதிப்பை அவங்க உணரவே மாட்டாங்க. உங்களுடைய அன்பு அவங்களுக்கு பலவீனமா தாங்க தெரியும். இந்த நேரத்துல தாங்க நீங்க பவுண்டரிய செட் பண்ணிக்கணும். எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லவங்களா இருப்பதற்கும் அடுத்தவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ளும் மனிதரா இருப்பதற்கும் இடையே ஆன வித்தியாசம் தாங்க அந்த எல்லை கோடு அப்படிங்கிறது. இப்ப நாம இரண்டாவதா பார்க்க போறது த ஸ்கேர்சிட்டி பிரின்சிபிள், அதாவது பற்றாக்குறை விதி மற்றும் மதிப்பு உருவாக்கம். வாழ்க்கையில நாம எதை இழந்துருவோம் அப்படின்னு நினைச்சு பயப்படுறோமோ அதற்கு தாங்க மதிப்பு அதிகம். இத தாங்க உளவியல்ல த ஸ்கேர்சிட்டி பிரின்சிபிள் மற்றும் லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்பொழுதும் சரி அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு உங்களுக்கான உங்க வாழ்க்கைக்கான எல்லை கூட வைக்கிறீங்களோ அப்பவே அடுத்தவங்க சுதாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இதுவரைக்கும் நீங்க கண்மூடித்தனமா அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்ததை இனிமேல் செய்ய மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கான ஒரு சுயமரியாதை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறதும் அவங்க மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சது. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எல்லை கோடுகள் அப்படிங்கிறது மற்றவங்களை வெளியேற்றுறது இல்ல,
அது உங்களுடைய மன நிம்மதியையும் உங்களுடைய சுயத்தையும் இன்டர்னல் அட்டானமியும் பாதுகாக்கிற ஒரு கவசம் அப்படிங்கறதான். நீங்க உங்களுடைய நேரத்துக்கு எப்பொழுது மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதாங்க அடுத்தவங்களும் உங்களுடைய நேரத்துக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உலகம் உங்களுக்கு விலை நிர்ணயிக்காது, நீங்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கும் மதிப்பதாங்க உலகம் ஏற்றுக்கொள்கின்றது. அதனால தேவையான இடத்துல நோ சொல்றது, நேரம் இல்லாத இடத்துல இப்பொழுது என்னால் முடியாது அப்படின்னு சொல்றது, மதிப்பில்லாத இடத்துல இருந்து தானாக வெளியேறுவது, இதெல்லாம் அகங்காரமே இல்லை, அது சுயமரியாதையின் மொழி. எல்லை கோடு அப்படிங்கிறது அடுத்தவங்களை தள்ளி வைப்பதற்கான சுவர் அல்ல, அது உங்களுடைய மதிப்பை பாதுகாப்பதற்கான கோட்டை. இப்ப மூன்றாவதா நாம பார்க்க போறது பிரேக்கிங் த பேட்டர்ன் ஆஃப் பீப்புள் பிளீசிங், அதாவது பிளீசிங் என்ற மாய வலை. வாழ்க்கையில நிறைய பேர் ஏன் தெரியுமா தோத்து போறாங்க? அடுத்தவங்க என்ன பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆனா கடைசியில யாருக்கு பிடிக்காதவங்களா அந்த ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுடுவாங்க. இது ஒரு டிரான்சாக்ஷனல் ட்ராப் மாதிரி, அதாவது நான் உனக்கு எல்லாம் செய்யறேன், அத போல நீயும் என்னை மதிக்கணும் அப்படின்னு நம்முடைய மனசு எதிர்பார்க்கிறது தான். இதுதாங்க ஏமாற்றத்துக்கான முதல் காரணமே. ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா? மனிதர்கள் எப்பொழுது உங்ககிட்ட இருந்து அந்த பயன் யூட்டிலிட்டி கிடைக்குதோ அது வரைக்கும் தாங்க உங்களை சுற்றிட்டே இருப்பாங்க. எப்பொழுது அந்த பயன் கிடைக்காதோ, அதாவது நீங்க எப்பொழுது தட்டி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்களை விட்டு நகர ஆரம்பிச்சுடுவாங்க. ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா உங்களை சுற்றி உண்மையான மனிதர்களை அமைத்துக் கொள்ள இந்த எல்லைகள் ஒரு சிறந்த வடிகட்டியா ஃபில்டரா செயல்படும். இப்ப நாம நான்காவதா பார்க்க போறது எஸ்டாப்ளிஷிங் இன்டர்னல் அட்டானமி அண்ட் ரெஸ்பெக்ட், அதாவது சுயமரியாதை மிரர் எஃபெக்ட். உங்களை நீங்க எப்படி நடத்துறீங்களோ அப்படி தாங்க இந்த உலகமும் உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாங்க உலகியல்ல மிரர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீங்களே மதிப்பு கொடுக்கல அப்படின்னா அடுத்தவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. உங்களுடைய சம்மதம் இல்லாமல் உங்களுடைய எல்லை கூட அடுத்தவங்க மீறக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க எப்பொழுதும் உறுதியா இருக்கணும். வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்துக்காக, அதாவது எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காக ஓடுறதை நிறுத்திட்டு உங்களுடைய உள்ளுணர்வின் கட்டுப்பாட்டுக்குள் வாங்க. நான் யாருக்காகவும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய சுயமரியாதைக்கு களங்கம் விளைவித்தால் நான் விலகி நிற்பேன் அப்படிங்கிற தெளிவு மட்டும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னா இந்த ஒரு குணந்தாங்க உங்களை காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க நபராக மாற்றும். அடக்கமாக இரு, ஆனால் அடிமையாக இருக்காதே. இந்த 2 வரிகளுக்குள் மிகப்பெரிய உண்மை அடங்கி இருக்கு. அடக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய குணத்தை எடுத்து காட்டும், அடிமையாக இருத்தல் அப்படிங்கிறது உங்க பயத்தை எடுத்து காட்டும். இதை தாங்க உளவியல்ல இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன், என்னுடைய மன அமைதியை நான் யார் கையிலும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இந்த ஒரு மனநிலை மட்டும் உங்ககிட்ட வந்துட்டு அப்படின்னா வெளியில இருந்து யார் உங்களை பாராட்டினாலும் சரி, உங்களை விமர்சனம் செய்தாலும் சரி, நீங்க அசையவே மாட்டீங்க. ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமும் அல்ல, ஒவ்வொரு உறவையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. சில மனிதர்கள் விலகுவது இயல்பானதுதான், அது உங்களுடைய இழப்பு அல்ல, அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சுத்திகரிப்பு. எல்லை கோடுகள் போடுவது மனிதர்களை தள்ளி வைப்பதற்காக அல்ல, அது உங்களை நீங்களே இழக்காமல் இருப்பதற்காக. இந்த எல்லை கோடுதான் உங்க சுயமரியாதையை காப்பாற்றும், உங்க மன அமைதியை காப்பாற்றும், உங்க வாழ்க்கைக்கு ஒரு தரத்தை கொடுக்கும். இந்த உலகத்துல எல்லோரும் நல்லவங்களா இருக்கலாம், ஆனா எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு நபரா இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களை பயன்படுத்த நினைப்பவர்களுக்கு உங்களுடைய எல்லை கோடு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க நோ முடியாது அப்படின்னு சொன்னா சில பேர் உடனே கோபப்படுவாங்க, சில பேர் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க, சில பேர் நீ இப்பொழுது ரொம்ப மாறிட்ட அப்படின்னு உங்க மேல குறையை தூக்கி போடுவாங்க. எல்லோருடைய மனசிலும் இடம் பிடிக்க முயற்சி செய்யறதை விட உங்களுடைய மனசாட்சியில இடம் பிடிக்க முயற்சி செய்யறது தாங்க மிகவும் நல்லது. அளவுக்கு மீறினால் அன்பும் சுமையாயிடும். இதோட அர்த்தத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்க எப்பொழுதும் யாருக்கும் அடிமையா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவங்க பாராட்டினாதான் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க விமர்சித்தா உடனே உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா தன்னுடைய மதிப்பை உணர்ந்த மனிதன் தனியா நின்றாலும் தலை நிமிர்ந்து நிற்பான்.
அதனால இனிமேல் உங்களுடைய மன அமைதியை கெடுக்கும் இடத்தில் தங்காதீர்கள். உங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்தும் உறவுகளை பிடித்துக் கொண்டு அழாதீர்கள். உங்களை மதிக்காத இடத்தில் உங்களுடைய அன்பை வீணாக்காதீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பொழுதும் திறந்தே இருக்கும் வீட்டுக்குள் யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் வந்து போவார்கள். ஆனா தேவையான நேரத்தில் மட்டும் திறக்கப்படும் கதவுக்கு வீட்டுக்கு தான் பாதுகாப்பும் மதிப்பும் இருக்கும். இதை போல உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு கதவு வேண்டும். யாரை உள்ளே அனுமதிப்பது, யாரை வெளியே நிறுத்துவது அப்படிங்கிறத முடிவு செய்யற உரிமை உங்ககிட்ட தாங்க இருக்கு. அதனால எல்லை கோடு அப்படிங்கிறது ஒரு சுவர் அல்ல, அது சுயமரியாதையின் கையெழுத்து. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.